உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் 24 மற்றும் 25 கேள்விகளும் பதில்களும். லட்சையான காரியத்தின் நிமித்தம் ஸ்திரீயை அனுப்பிவிடுகிறவன் எதை கொடுக்க வேண்டும்? தள்ளுதலின் சீட்டு. முதல் புருஷனால் அனுப்பப்பட்ட ஸ்திரீ வேறொருவனை டேஷ் பண்ணலாம், விவாகம் பண்ணலாம். இரண்டாம் புருஷனால் அனுப்பப்பட்ட ஸ்திரீ எப்படி இருப்பாள்? தீட்டுப்பட்டவளாய் இருப்பாள். இரண்டாம் புருஷனால் அனுப்பப்பட்ட ஸ்திரீயை யார் சேர்த்து கொள்ளக்கூடாது? முதல் புருஷன். யாரை அவள் முதல் புருஷன் சேர்த்து கொள்வது கர்த்தருக்கு அருவருப்பானது? இரண்டாம் புருஷனால் அனுப்பப்பட்ட ஸ்திரீ. கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் வரப்பண்ணக்கூடாது, பாவம் வரப்பண்ணக்கூடாது. புதிதாய் விவாகம் பண்ணினவன் எங்கே போகக்கூடாது? யுத்தத்திற்கு. புதிதாய் விவாகம் பண்ணினவன் மேல் யாதொரு டேஷும் சுமத்தக்கூடாது, வேலை. புதிதாய் விவாகம் பண்ணினவன் எவ்வளவு நாள் நான் வீட்டில் இருக்க வேண்டும்? 1 வருஷம். எதின் அடிக்கல்லையும் மேல்கல்லையும் அடகு வாங்கக்கூடாது, திரிகை. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி விற்றவன் என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும். எதை குறித்து ஆசாரியவர் போதிக்கிறவைகளை செய்யும்படி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்? குஷ்டரோகம். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற வழியில் கர்த்தர் யாருக்கு செய்ததை நினைத்து கொள்ள வேண்டும்? மிரியாம். கடன் வாங்கினவன் கொடுக்கும் அடகை வாங்குவதற்கு எதற்குள் பிரவேசிக்க கூடாது? அவன் வீட்டிற்குள். தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொள்ளும்படி யாருடைய அடகை திரும்ப கொடுக்க வேண்டும்? தரித்திரன். தரித்திரனுடைய அடகை எப்போது திரும்ப கொடுக்க வேண்டும்? பொழுது போகும்போது. தரித்திரனுடைய அடகை திரும்ப கொடுப்பது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கும்? நீதியாய் இருக்கும். சகோதரரிலும் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் யாரை ஒடுக்கக்கூடாது? ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை. கூலிக்காரனுக்கு கூலியை எப்போது கொடுக்க வேண்டும்? பொழுது போகும் முன்னே. பிள்ளைகளுக்காக யார் கொலை செய்யப்படக்கூடாது? பிதாக்கள். பிதாக்களுக்காக யார் கொலை செய்யப்படக்கூடாது? பிள்ளைகள். அவனவன் செய்த டேஷ் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும், பாவம் நிமித்தம். யாருடைய நியாயத்தை புரட்டக்கூடாது? அந்நியன் மற்றும் திக்கற்ற பிள்ளை. யாருடைய வஸ்திரத்தை அடகாக வாங்கக்கூடாது? விதவை. பயிரை அறுக்கையில் எதை எடுக்கும்படி திரும்பி போகக்கூடாது? மறதியாய் வைத்த அரிக்கட்டு. மறதியாய் வைத்த அரிக்கட்டை யாருக்கு விட்டுவிட வேண்டும்? பரதேசி, திக்கற்ற பிள்ளை மற்றும் விதவை. மறதியாய் வைத்த அரிக்கட்டை யாருக்கு விட்டுவிடும்போது கர்த்தர் கைப்பிரயாசத்திலெல்லாம் ஆசீர்வதிப்பார்? பரதேசி, திக்கற்ற பிள்ளை மற்றும் விதவைகளுக்கு.
எதை உதிர்த்து விட்ட பின் தப்பி இருக்கிறதை பறிக்க கூடாது? ஒலிவ மரம். திராட்சை பழங்களை அறுத்த பின் எதற்கு திரும்பி போகக்கூடாது? மறுபடியும் அறுக்க. மனிதருக்குள்ளே வழக்குண்டானால் நியாயம் விசாரிக்க வேண்டியவர்கள் யார்? நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகள் நீதிமானை எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும்? நீதிமானென்று நியாயம் தீர்க்க வேண்டும். நியாயாதிபதிகள் யாரை குற்றவாளி என்று நியாயம் தீர்க்க வேண்டும்? குற்றவாளியை. யார் அடிகளுக்கு பாத்திரமானால் அவனை கீழே கிடக்க பண்ண வேண்டும்? குற்றவாளி. குற்றவாளியை எதற்கு தக்கதாய் கணக்கின்படி அடிக்க வேண்டும்? அவன் குற்றத்திற்கு. குற்றவாளியை எத்தனை அடி வரைக்கும் அடிக்கலாம்? 40. டேஷ் மாட்டை வாய் கட்டாயாக. போரடிக்கிற மாட்டை. புத்திர சந்தானம் இல்லாமல் மரிக்கிறவனின் மனைவி யாருக்கு மனைவியாக கூடாது? அந்நியன். புத்திர சந்தானம் இல்லாமல் மரிக்கிறவனின் மனைவியை விவாகம் செய்ய வேண்டியவன் யார்? புருஷனுடைய சகோதரன். மரித்தவனின் மனைவி பெறும் தலைப்பிள்ளைக்கு யாருடைய பெயரை தரிக்க வேண்டும்? மரித்தவன். எது அற்று போகாத படிக்கு மரித்தவனின் பெயரை அவன் மனைவியின் தலைப்பிள்ளைக்கு வைக்க வேண்டும்? மரித்தவனின் பெயர். மரித்தவனின் மனைவியை விவாகம் பண்ண அவன் சகோதரனுக்கு மனதில்லாதிருந்தால் அவள் யாரிடத்தில் போக வேண்டும்? மூப்பர். மரித்த சகோதரனின் மனைவியை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எதை செய்ய மனதில்லாதிருக்கிறான்? புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை. சகோதரனின் மனைவியை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் மேல் பாதரட்சியை கலற்றி முகத்திலே துப்ப வேண்டியவள் யார்? மரித்த சகோதரனின் மனைவி. மரித்த சகோதரனின் மனைவியை விவாகம் பண்ணாதவனின் வீடு எப்படி சொல்லப்படும்? பாதரட்சை கலற்றி போடப்பட்டவன் வீடு. தன் புருஷனை அடிக்கிறவனின் மானத்தை பிடித்தவளை என்ன செய்ய வேண்டும்? அவள் கையை தரிக்க வேண்டும். பையிலே எப்படிப்பட்ட பலவித நிறை கற்கள் வைத்திருக்க கூடாது? பெரிதும் சிறிதுமான. வீட்டில் பெரிதும் சிறிதுமான எவைகளை வைத்திருக்க கூடாது? பலவித படிகள். தேசத்தில் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற எவைகளை வைத்திருக்க வேண்டும்? சுமுத்திரையான நிறைகளும் படியும். இஸ்ரவேலர் வருகிற வழியில் தேவனுக்கு பயப்படாமல் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்தவன் யார்? அமலேக்கு. இஸ்ரவேலர் விடாய்த்திருக்கையில் பின்வருகிற பாளையத்திலுள்ள பலவீனரை வெட்டினவன் யார்? அமலேக்கு. கர்த்தர் இஸ்ரவேலரை இளைப்பாற பண்ணும்போது எதை வானத்தின் கீழ் இராமல் அழிய பண்ண வேண்டும்? அமலேக்கின் பெயரை. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.